For this movie. This was my first Tamil movie, and I could not have asked for a better group of people to work with. Everyone has been so supporting since day one. Considering that I don't understand Tamil and I don't understand, like, I don't know how to speak in Tamil, they've properly trained me, taught Tamil, and now I can actually understand Tamil. It has the hard work of a lot of people that went into making this movie, and I hope you guys like it and the hard work of so many people pays off. Thank you. வணக்கம், என்னோட நேம் நிஷா. நான் மூவியில் செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மூவியில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மூவியில் இந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் எவ்ரிவன் அண்ட் வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மிக வணக்கங்கள். அண்ட் எனக்கு நிறைய பேசி பெருசாக பழக்கம் இல்லை. Very, very thankful to director, producer and the hero, Mr. Anbarasan sir. Special thanks to Gangai Amaran sir for gracing this occasion. Angel, my daughter in this movie. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. I am very proud to be a part of this team. எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த ஜானகி அம்மா, she is my co-artist. அவங்க ஹீரோக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. வெரி ஸ்வீட் லேடி. ஸோ இந்த படத்தில் இந்த ஜேர்னி எனக்கு ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி a part of this team. Thank you and special mention to the cameraman, Mr. Philip. Thank you. Thanks a lot and best wishes to the success of the film. என் பேர் டயானா, டான்ஸ் மாஸ்டர். நம்ம அன்பரசு சார் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த ஃபீல்டுக்கு இன்னைக்கு வரணும். ஏன்னா நல்ல டேலண்ட் பர்சன்ட் உழைப்பாளிகளை கண்டுபிடிச்சி சான்ஸ் கொடுக்குறாரு. எனக்கு ஃபஸ்ட் சொல்லும்போது ஒரு சாங் தான் சொன்னார், நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர், நீங்கள் நல்லா பண்ணியா நெக்ஸ்ட் எல்லா சாங் நீங்கள் பண்ணுங்கனாரு. அதே மாதிரி அதான் 4 சாங் எனக்கு கொடுத்தாரு. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது, நோ நத்திங். நான் என்ன சொல்லணும் அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சாங் நல்லா வந்துருக்குது. சார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ஹேமந்த் சார், உங்களை நான் பார்க்கவே இல்லை சின்ன வயசுலேருந்து, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்த பார்க்கும்போது. எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமாக பேச சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திரைப்படத்தில் நானும் ஒரு சிறு வேடம் ஏற்று நடித்திருக்கின்றேன். அந்த முறையில் சில வார்த்தைகளை உங்களுடன் பகிரலாம் என்று நினைக்கின்றேன். இதில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கதைக்களம் அமைத்திருப்பதை பற்றி சொல்வதா, கதையில் ஒரு நுட்பமான விஷயத்தை வைத்திருக்கின்றாரே அதை பற்றி சொல்வதா, இதனை இயக்கி மிக மிக சிறப்பாக இயக்கி இருக்கின்றாரே அதை சொல்வதா, அதிலே கதாநாயகன் என்ற ஒரு பொறுப்பில் நின்று கொண்டு அந்த கதாநாயகனுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அதில் செய்திருக்கின்றாரே அதை சொல்வதா, எதை சொல்வது என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் இந்த திரைப்படம் ஒரு அற்புதமான ஒரு மென்மையான காதலை தழுவி வந்து கொண்டிருக்கின்றது. இது வெகு விரைவில் வெள்ளித்திரைக்கு வந்துவிடும். இந்த திரைப்படம் விஸ்வரூப வெற்றி பெற எல்லாம் வல்ல இறை சக்தியை வேண்டிக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழாவின் நாயகனை விட்டிருக்கும் அருமை அண்ணன் அமரண்ணன் அவர்களுக்கும், அன்பு சார் அவர்களுக்கும், விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் இந்த படத்தின் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். எதுக்காக இதை சொல்றேன்னா, நான் இந்த படத்துல ஒரே ஒரு காட்சி நடிச்சிருக்கேன். ஒரே ஒரு காட்சி தான். அதாவது ஆமா, பானை சொத்தை நசுக்கி பார்க்க முடியாது, ஒரு சோறை எடுத்து நசுக்கி பார்ப்போம். ஆனா அந்த ஒரு காட்சியிலே நான் உண்மையிலே சொல்றேன், எந்த அளவுக்கு இவர் டீப்பா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருக்காருன்னு. கொண்டுட்டு வந்து கொடுத்த புக்ஸ் எல்லாமே, அது ஏதோ இந்த மலைவாழ் மக்களை பத்தி ஏதோ ஆராய்ச்சி பண்ண போவோம் அந்த பொண்ணு. நான் காலேஜ் ப்ரொஃபஸர், அவங்களுக்கு டிக் பண்ணி அனுப்பணும், அவ்வளவுதான். எனக்கு அதில் கொடுக்குற மேட்டர்லாம் சொல்லி அதை இப்படிதாங்க நீங்க பேசணும், இப்படிதான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டேன், சார் இவ்வளவு டீட்டெயில் எங்க சார் குடிச்சிங்க, உங்களுக்கு இந்த லைனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா சினிமாவுக்கு அவருக்குமே சம்மந்தம் இல்லை, என் கலை தாகம் தான் அவரை சினிமாவில் இழுத்து கொண்டு வந்து விட்டுருக்கு. அவர் நினைச்சிருந்தா எங்கெங்கயோ போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனிதர். பட் சினிமா மேல உள்ள பாசம், அன்புனால வந்திருக்காரு. அந்த அளவு டீப்பா அனலைஸ் பண்ணி அந்த சீனே பண்ணியிருக்காருன்னா நிச்சயமா இந்த படத்தை அவர் எந்த அளவு அனலைஸ் பண்ணியிருப்பாருங்கிறத நீங்க
புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் நம்ம பார்த்தோம், பாகிஸ்தானோட ஒரு சண்டையை பார்த்தோம். ஒரு கமாண்டோன்றவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள், அவர் எப்படியெல்லாம் இது பண்ணுவார். அவருக்குள்ளேயும் கமாண்டோட நம்ம பார்த்தோன்னா ஒரு பயமா இல்லைன்னு நினைக்கிறோம். அவருக்குள்ளேயும் ஒரு சாஃப்டான ஒரு இதே இருக்குங்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, எல்லாமே அவர் தான். ப்ரொடக்ஷன் மேனேஜரு அவர் தான், காஸ்டியூமரு அவர் தான். அவருக்கு தெரியும் காஸ்டியூம் மாற்றிட்டு இந்த சீனுக்கு இல்லை, இது எந்த சீன் எந்த காஸ்டியூம் எடுத்துகிட்டு வர, அது மாதிரி டப்பிங்னா அவர் தான் உட்காந்துருப்பாரு, எடிட்டிங்னா அவர் தான் இருப்பார். அதை எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த கலை மேல் உள்ள பாசம், சினிமா மேல் உள்ள தாகம், எத்தனை வருஷத்துக்கு கனவு அவருக்கு. இது நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் ஆசிகளும் இந்த படத்துக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு, இந்த படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை அன்பு சாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அம்மா இல்லாம எங்க ஊர் திருவிழா நடக்காது. காரணம் என்ன, அங்க முளைப்பயிர் வளர்க்கறதுங்கிறது அம்மா தான். அந்த பக்கத்து கிராமங்களுக்கு 18 பட்டி கிராமங்களுக்கும் திருவிழா நடந்துச்சு சொன்னா முளைப்பயிர் வளர்ப்பு சின்னத்தாய் அம்மா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எங்க வீட்டுல தான் அது ஒரு ரூம் இருக்கு. அங்கதான் முளைப்பயிரெல்லாம் கொண்டு வருவாங்க, பருப்பெல்லாம் போடுவாங்க, அந்த பூஜை பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் அந்த முளைப்பயிரெல்லாம் விளைஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து கொண்டு போறாங்க பார்த்தீங்களா. அந்த முளைப்பயிர் எடுத்துக்கொண்டு திருவிழா கொண்டு போறாங்கல்ல, அது ஊர் நடுவில் இப்படி வச்சிருவாங்க. மொத்தமா ஒரு 60-70 பெட்டி இருக்கும். அது கும்மி அடிச்சு அதை எடுக்கணும். அதுக்கு அம்மா பாடுற பாட்டு, சாமி வரத பாருங்கம்மா, சாமி சரிஞ்சு வரத பாருங்கம்மா, கோரஸ் தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே, சாமிக்கு மேலார சப்பர சாமி இருந்தாதி வருகுது பாருங்கம்மா, தன்னன்னாதீனம் தன்னானே. அவங்க கோரஸ். இது என்ன பாட்டு சொல்லுங்க சினிமாவில்? ஏன் சொன்னீங்க? தெரியாது சொன்னா எனக்கு ஒரு பாட்டு நடிக்க தெரியலையா உங்களுக்கு? தெரியாது. இது எந்த பாட்டு தெரியுமா? தெரியாது. இல்ல இதான் அடையாளம். அப்ப பாரத தான் சொல்றது அலைகள் போலேப்பா. அம்மா ஒரு கும்மி பாட்டு பாடுவாங்க, அது நல்லா பாடம் அந்த பாடி காட்டுனா ஆனா போடலாம். அப்போ போட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. அப்போ எங்களுக்கு இசை தந்ததுக்காக எங்க அம்மா தான். அதனால அம்மா 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 என்றழைக்காத உயிரில்லை, அதோட பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அம்மாட்ட போட்டு காட்டணும். டேப் ரெக்கார்டில் அப்போ வேற வசதியே கிடையாது. போட்டு காட்டணும்னா எங்க அம்மா, என்னப்பா என்னை பத்தி எழுதிருக்க, திட்டு திட்டு பேசினாலும் வட்டியில சோறு, போய் எல்லா இடத்துல சுத்தி சுத்தி வா, ஏதாவது ஒரு வேலை வெட்டி பாக்குறியா அப்படின்னு சொன்னதுக்கு, திட்டு திட்டு பேசினாலும் வட்டியில சோறு அப்பா, ஒட்டி போன அம்மா இல்லையா இருப்பாங்க, ஒட்டி போன உடம்புனாலும் சிறவிட்டு பாசம் அப்பா, தின்ன வாயில் திட்டினாலும், என்னமா நீ எப்ப இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, தின்ன வாயில் திட்டினாலும் என்னையவ நொந்ததில்லை. சரிப்பா விட்டுருவாங்க. கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை, பொண்ணு கேக்கு வாயில். அப்போ ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் எங்க அம்மா கேட்டுருக்காங்க. பொண்ணு கேக்கு வாயில் ஒரு சேலை கேட்டா ஆத்தா, அப்போ நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை. என்னப்பா என்னை பத்தி எழுதிருக்கீங்க? ஆமாம்மா அந்த பாட்டை அப்படிதாம்மா அப்படின்னு அம்மாவுக்கு அப்படி கண்டு தருது, நாங்களாம் அப்படி கண்டு தரது நிற்கிறோம். அப்போ உள் உணர்வுகள் நம்ம அனுபவித்த கதையாக வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப அற்புதம். ஒரு பாசம் நேற்று பாசம் பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது. வீரபாண்டிய கட்டவங்கன்னு பார்த்தோம், அதுவும் அவ்வளோ அருமையாக இருக்குது. கப்பலுடைய தமிழ்னு பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருக்குது. அது தேசத்துக்காக. அப்புறம் சிந்தனைகள் தேசத்தை நோக்கி போனால் தோற்றுவிடும். யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரும் செய்த மாதிரி துப்பாக்கி எடுக்கலாம்னா அவ்வளவுதான். எத்தனை வெரைட்டி துப்பாக்கி பார்த்தீங்க விக்ரம்ல? சின்ன துப்பாக்கி வந்து இப்போ ஒரு துப்பாக்கி வருது பாரு அப்படின்னு சொல்லி துப்பாக்கி அதுக்கு மியூசிக் போட்டு நல்லா நடிச்சுட்டு இருந்தா நடிகர். துப்பாக்கி ஆக்ஷன் எப்படி போட்டு அப்படிதான்.
அவன் நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அவன் பண்ணான அவன் நிறுத்த சொல்லு. அப்படி பண்ண ஆளு போயிட்டார். இப்ப எப்ப நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. எதுக்கு நான் மனசுல இருக்கிறது கொட்டல்னா ஜென்மம் ஆறாதுங்க. ரஜினிகாந்த் அற்புதமான ஆடு, அற்புதமான ஆடு. தனக்கு இருக்கிறத ஒத்துக்குவார். எனக்கு அதெல்லாம் தேர்தல் பண்ணாங்க, கண்டிக்க வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நட்பு இருக்கக்கூடியவர். எப்படி 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தூரம் பேசுவோம். என் பக்கத்துல தான் தோட்டம், ஒரு தோட்டம், அங்கே உட்காந்து பேசிட்டு இருவோம். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு ஆளு. தன்னை தானே உயர்த்திக் கொள்வதில் அவர் இல்லை. வைரமுத்து மாதிரி, கமலஹாசன் மாதிரி அவர் கிடையாது. நான் ஓப்பனா சொல்லல, என்னை யாரும் ஒன்றும் பண்ண போறதில்லை. இருக்கிறத புரிஞ்சு நடிக்கிறது. நடிப்பு வாழ்க்கையில நடிக்கக்கூடாது. வாழ்க்கையை அனுமதிக்க. நீங்க கேமரா ஆன் ஆக்ஷன் சொன்னா நீங்க நடிக்கலாம். நீங்க ஆக்ஷன் சொல்லாமலே நீங்க வாழ்க்கையிலே நடிச்சிருந்தீங்கன்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன், பேசாம முன்னாடி அப்படி எப்படியே இருப்பாங்க. அப்படி அப்படி அது மாதிரி இயற்கையா வாழ கத்துக்கணுங்கிறத நான் சொல்றேன். எதுக்கு நான் வந்த ஃபங்க்ஷனுக்கு? என்ன ஃபங்க்ஷன்? ஓ, லவ் ஸ்டோரியா? லவ் ஸ்டோரி. ஓகே. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வந்தோம். என்னுடைய தோற்றத்தின் அமைப்பு உங்களுக்கு தெரியும். இளையராஜா கல்யாணம் ஆகல, எங்க பாஸ்கரன் கல்யாணம் ஆகல. எனக்கு ஒரு நாடகத்துக்கு வாசிக்கிறோம், சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு நாடகம் வாசிக்கிறோம். லவ் ஸ்டோரி. நாடகத்துக்கு மியூசிக் வாசிட்டு இருக்கோம். மியூசிக் வாசிக்கிட்டு இருந்தா என்னாச்சுன்னா, அவங்க சந்திரகாந்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களோட அக்கா பொண்ணு தான் முதல்ல காதலிச்ச பொண்ணு. அப்படி கதை வந்து கவர் பண்ணலாம். முதல்ல காதலிச்ச பொண்ணு. அவங்க வந்து நாடகத்தை பார்க்க வருவாங்க. பார்க்க வந்தோடனே மியூசிக், இந்த ஒரு இதுக்கு மியூசிக் போடணும் இல்லையா, சீன் முடிஞ்சோடனே ஒரு மியூசிக் வரும். அதுக்கப்புறம் அந்த கட்டன் மேலே போனோம்னா அதுக்குரிய ரீல் கடை பண்ணோம். இப்படி தான் வாசிச்சிருந்தோம். நான் கிட்டார் வாசிப்பேன், அண்ணா அருமாரி வாசிப்பார், எங்கள் பாஸ்கர் தபலா, காங்கோட்டம் வாசிப்பார். இப்படி தான் பாவலர் சகோதரர்கள்ங்கிற பேரில் பண்ணோம். அண்ணன் வந்து சினிமா, அந்த நாடகத்துக்கு என்ன அந்த கட்டன் தூக்கும்போது கூட சினிமா பாட்டு வாசிக்க மாட்டார். அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு இந்த லாஸ்ட் எண்டில் என்ன மியூசிக் இருக்கோ இந்த மியூசிக் கொண்டு போய் அடுத்த லைட்டு அப்படியே ஆனா என்னம்மா எங்கப்பா போனேன் அந்த மூட்ல கொண்டு வர்றாரு மியூசிக். அதுக்கப்புறம் விட்டுறாரு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, அவங்கள்ட்ட பேசணும். நமக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்தா கொஞ்சம் பிடிக்குமே, நம்ம என்ன பண்றது. அதனால பேச ஆரம்பிச்சேன். என்ன அப்படின்னா, நான் உங்களோட அக்கா பொண்ணு. அப்படியாம்மா, சரி என்ன பண்றீங்க? இல்லை வீட்டில் தான் இருக்கேன் நான். சரி, இது நல்லா இருக்கும், உங்களோட மியூசிக்கல் நல்லா இருக்கு. எனக்கு இந்த மேரே சம்பநோக்கி ராணி கப்பு பாட்டு வாசிக்கணும், நல்லா இருக்கணும்னா மனசு திக்குங்குது. ஏன்னா அண்ணன் வாசிக்க மாட்டார், சினிமா பாட்டு வாசிக்கவே மாட்டார். சரின்ட்டு நாடகம் போட்டு இன்டர்வல் சீனில் போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்தவொடனே முன்னால் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தான் நாடகம் பார்க்க வந்துடுறாரு. நான் நேரம் அங்கிருந்து வந்தவன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சும்மா அவர் ஏதாவது உட்காந்துருக்காரு. அது வணக்கையா அப்படின்னா, வணக்கம் இல்லை நாங்கள் தான் மியூசிக் இருந்தார். நான் அவர் அண்ணா அங்கே உட்காந்துருக்காரு. திரும்பி பார்த்தாரு, இந்த அவர் தான் அண்ணா, அவர் தான் மியூசிக் வாசிக்கிறார். அப்படியா, நல்லா இருந்துச்சு சார். அப்புறம் போய் வீட்டில் உட்கார போகிறோம். நாடகத்துக்கு முன்னால் மியூசிக் பீட் இருக்குல்ல, அதில் வாசிக்க போகிறோம். நான் யார் அவர் என்னன்னா, சீஃப் ஜஸ்டிஸ்னா பெரிய இது ஜட்ஜு. அவர் வந்து மேலே சப்பனுக்கு ராணி கப்பு பாட்டுறதா வாசிக்கல அப்படிங்கிறாரு. நான் தான் வாசிக்க மாட்டேன். அவங்கள்ட்ட போய் நான் சொல்ல முடியுமாண்ணா, அவங்களுக்கு போய் இது சொல்லணும்னா அப்புறமேல அடுத்த சீன் போகுது. போறோம்னா அவரை போட்டாரு. போட்டா அந்த மியூசிக் வந்தவுடனே அப்ப இருக்க தந்துடும். அந்த கட்டன் கருப்பு கட்டன் விளக்கிட்டு ஒரு முகம் பார்த்து சினிமாவை ட்ரை பண்ணிட்டு பாருங்க. அந்த ஷார்ட்டு நாங்க இருக்கேன், அவங்க பார்த்துட்டு இருக்கேன். அந்த கட்டனை விளக்கிட்டு லவ் ஆரம்பம். அப்பயே ரீர்காடி வந்திருக்கணும். ரீர்காடி அண்ணன் வேற பாட்டா வச்சு விட்டாரு. அது மாதிரி என்னுடைய லவ் வந்தது. அந்த மாதிரி தான் அவங்க லவ் நினைச்சா அவங்க சந்தோஷப்படுறாங்க. லவ் ஃபெயிலியர் கூட நினைச்சுப்பாங்க, சந்தோஷமா இருக்கும். இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கா, என்ன கேட்டது, ஐயோ அவளை கேட்டது அவள் லக்கா இருக்காளே, அவ கூட வாழ்ந்துருந்தாங்க நல்லா இருந்திருப்போமே நினைக்கலாம். ஐயோ இப்போ அவன் கஷ்டப்படுறான்னு அவளுக்கு உதவி தெரியாம கூட பண்ணலாம். அந்த மாதிரி பல கதைகள் இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும். ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. வேற எதை பத்தி பேசாம விட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கேன் சொல்லுங்க, வாயாடிதான். அப்படி மனசுல இது வச்சுக்க முடியாது. நம்ம எதுனாலும் தடுத்து வச்சுக்க முடியாது. நடிக்க தெரியாது எனக்கெல்லாம். வெளியில வந்து நடிக்க தெரியும். உண்மைன்னா உண்மை சொல்லலாம், பொய்னா பொய் சொல்லலாம். பொய்னா பொய் தெரியாம பொய் சொல்லலாம். ஆனா இப்ப சொன்னதுல எதுவுமே போய் ஓப்பனா இருக்கிறது தான் நல்லது. எப்போதுமே ஓப்பனா இருக்கிறது நல்லது. என் மனசுல இருக்கு கொட்டியாச்சு, தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். யாரையும் திட்டல, ஒண்ணும் பண்ணல. நீங்க நினைக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன்.
கமலஹாசனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களால சொல்ல முடியல. ரஜினிகாந்தை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் நீங்க நினைச்சிருக்கீங்க, அவங்களால சொல்ல முடியல. அப்படி எல்லாம் வாழாதீங்க. சொல்லுங்க, ஏன் தான் இவர் போய் இப்படி பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கங்களை ஆவேசங்களை வெளியே கொண்டு விட்டீங்கன்னா தான் நீங்க ஃப்ரீயா இருக்க முடியும். உறவுகள்லையும் சரி அப்படிதான் இருக்கணும். நடிச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். உங்களை நிறைய தெரியாது, நான் இப்போ சினிமாக்கள் பார்த்ததில்ல, அதில் நிறைய பண்றீங்கன்னு சொன்னாங்க. தனுஷ் கூட இந்த படம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஓ வெரி குட் வெரி குட். அது மாதிரி எல்லாம் வளரணும். சாரை பத்தி இல்லை, சாரி நான் உங்க படம் இனிமேல் பார்க்குறேன். சரி கண்டிப்பாக பார்க்குறேன். நான் டைரக்ட் பண்ணேன்னா நிச்சயமா நான் வந்து ஒரு படம் ஒரு சான்ஸ் உங்களுக்கு தருவேன். யாராவது படம் ப்ரொடியூஸ் பண்றேன்னா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாரும் ஒரு 4 பேர் சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணதான் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணி கொடுக்குறோம். இவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஈஸியாக பண்ணலாம். இல்லை சொல்றேன் எல்லாமே அவங்க பணியை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. ஹீரோயின் இவங்க ஹீரோயின்னு எனக்கு தெரியாது. உட்காந்தாங்க உட்காந்தாங்க யாரும் ஒரு பொண்ணு நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி. வயசாகி போச்சு, நம்ம வேற பாய் சொல்லி வீரடி அவ்வளோதான். பார்த்தா நல்லா இருக்கு அந்த பொண்ணு. பார்க்க கூடாது, பார்த்தா வந்து பொண்ணையே பார்த்துருக்கான்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க மனசுல. சரி பேசாம நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே உட்காந்துருந்தான். சரி பக்கத்துல இருந்து உட்காந்தாங்க, திருப்பி பார்க்க முடியாது. பார்வை வந்தவொடனே அந்த பக்கம் திருப்பி பார்க்கறாரு, நீங்க நினைப்பீங்க. அதுக்காக பார்வையை சுருக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கேன். உட்கார்ந்தோன்னா அவங்க பேச வந்தாங்க. பேச வந்தா தமிழ் சரளமாக பேச வராது. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஆரம்பிச்சாங்க இங்கிலீஷில் ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்க நடிக்கிறது தமிழ் படம், வந்திருந்தது தமிழ் படம். ட்ரையாவது பண்ணிக்கணும் கொஞ்சம். நான் தமிழில் நடிக்கிறேன், எனக்கு என்னுடைய தமிழை நீங்கள் பொறுத்துக்கணும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு ஐ கான் ஸ்பீக் இன் தமிழ், ஐ வாண்ட் டு டாக் இன் மை லாங்குவேஜ் தட் இஸ் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அதை விட்டு நெக்ஸ்ட் ஷோவில் போகும்போது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இட் Tamil, okay. It's a Tamil movie. Next film is coming another Tamil movies. Many movies coming to it. அப்போ நீங்க தமிழை கத்துக்கணும். You learn Tamil. எப்படி நான் இங்கிலீஷ் எப்படி பேசுறேன்னா you learn Tamil. Okay, Tamil speak in Tamil. Okay, very good. அவ்வளவுதான். என் மனசுல போட்டிட்டேன். வேற யாராவது சொல்லணும்? ஓகே. எல்லாத்துக்கும் மாலை போட்டதுக்கு நன்றி, பொன்னாடை போட்டதுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. என்னால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சு. நான் வந்து இருக்கிறது ஓஎம்ஆர்ல ரஜினி கார்டன் இருக்கேன், அது பக்கத்துல தான் என்னோட ஃபிளாட்ஸ். அங்கேருந்து வரதுனால கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டினால ஒரு 10 நிமிஷம் 10:30 சொன்னாரு. நான் வந்து கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் பொறுத்துங்க. ஓகே 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 ஓகே. இந்த தரம் மாம்பழம் வந்துடலாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான காலமாக இருக்கிறது. இதே மாதிரி படமும் நல்ல வெற்றி பெற்று அவருக்கு நிறைய திரைப்படம் எடுக்க வேண்டும், நிறைய கலைஞர்களுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டும். வெற்றியிலே வந்த ஒரு நேஷனல் அவார்டு வந்துச்சுன்னா அங்கே ஜட்ஜா இருக்கனால நான் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே இல்லை சொல்றேன். அந்த மாதிரி நீங்க வளரணும். அவங்க என்னென்ன வேலை நினைக்கிறீங்களோ அது மேலோங்கி வர வேண்டும் என்று மனமாற வளர்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.